லாஸ்ட் 2 டேஸாகவே மார்க்கெட் ஓப்பனிங்கே ஒரு கேப் அப்பில் இருந்தாலுமே ஒரு பெரிய லெவலில் மேலேயும் போக முடியாமல் கீழேயும் வராமல் நேத்தோட ஹையை பிரேக் பண்ண முடியாமல் நேத்தோட லோவையும் பிரேக் பண்ண முடியாமல் ஒரு சைட்வேஸை கிரியேட் பண்ணி ஒரே இடத்துல மூவ் ஆகிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியாது. இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம். நீங்கள் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் தீபாவளி அண்ட் நியூ மூன் டே இது ரெண்டுத்துக்குமான ஸ்பெஷல் புக்கிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஸ்பெஷல் ஆஃபரோடையும் இருக்குது. இந்த ஆஃபர் இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மண்டேயோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் அப்பில் இருந்து அங்கேருந்து மேலே போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,920 இந்த ரேஞ்ச் போனது திரும்ப ஒரு ஃபாலில் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,800 ஒரு சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரேஞ்சிலேருந்து மேலே ரெக்கவரியை கொடுத்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேஞ்ச் தான். மார்க்கெட் வந்து மார்னிங்கோட ஹையும் பிரேக் பண்ணல, மார்னிங்கோட லோவையும் பிரேக் பண்ணல. ஒரு சைட் வேஸை கொடுத்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,850 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருந்தாங்க. அண்ட் இன்னியோட மார்க்கெட் அதாவது முகூர்த்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு கேப் அப் தான். பட் இன்னியோட ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேவோட ஹையஸ்ட் ப்ரைஸை பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து கீழே வர ஆரம்பிச்சுட்டு அரௌண்ட் 25,833 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 பாயிண்ட் பாசிட்டிவ்ல முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜோன்லேருந்து மேலே போகணும் அப்படிங்கிறது தான் வியூவாக இருக்குது. இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கக்கூடிய 25,858 இந்த ரேஞ்சை போய் டச் பண்ணணும். பட் அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த சப்ளை ஜோன் ஒன்றா இருக்கக்கூடிய 25,735 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இமீடியட்டாக இதோட ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு எடுத்துக்கும். ஸோ சப்போஸ் இது ரெசிஸ்டன்ஸ் ஒன்னையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டு அப் டு அந்த ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கக்கூடிய 26,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. இது பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு வியூ கொடுத்துருந்தாலுமே சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்துச்சுன்னா மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே சப்ளை ஜோன் 1க்கு மேலே தான் ஓப்பன் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸ் 1க்கும் அண்ட் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போகும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலன்னா கூட அதில் ஒரு 50% லெவல் அதாவது 25,920 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போனது மார்க்கெட் ஒரு சைட் வேஸ்லேயே கொடுத்துட்டு இருக்கிறத பார்க்க முடியாது. இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பிசிஆர் ரேஷியோ 0.98 மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் வேஸுக்கு மாறி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்குமே உங்களுக்கு கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் அதாவது இன்னைக்கு அண்ட் நேற்று ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ஈக்குவலாக இருந்தாலுமே சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டரோட டாமினேஷன் அதிகமாக தெரியறத பார்க்க முடியுது. மார்க்கெட் கொஞ்சம் பியரிஷுக்கு டேர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படிங்கிறது சைட்வேஸ் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படிங்கிறது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க யூரோப்பியன் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். இதோட கண்டினியூஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இதோட கண்டினியூஷன்ஸ் நாளைக்கு இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் இருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்படின்னும் போது நாளைக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகி கீழே இறங்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் ரெக்கவரி ஆகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம லீடாக எடுத்துக்கலாம். இதோட சேர்த்து டெக்னிக்கலாக பார்த்து கன்க்ளூஷன்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் 4 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதில் தான் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆக போகுது. இந்த ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பீக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலுமே ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட். அது எந்த இடம் வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,200 வரை வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இது பொசிஷனலாக நம்ம இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் இது கண்டிப்பாக வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிமாண்ட் ஜோன் 3 இருக்கு இல்லையா, இதை பிரேக் பண்ணுச்சுன்னா அதாவது 25,621 பிரேக் பண்ணிடுச்சுன்னா இதோட ப்ரைஸ் கீழே தான் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இங்கேருந்து மேலே வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படின்னும் போது ஓவராலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே தான் போகணும் அப்படின்னாலுமே ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போது இதோட ப்ரைஸ் வந்து எதெல்லாம் பிரேக் பண்ணால் அது கீழே வரும் அப்படிங்கிறத சின்னதாக புரிஞ்சுக்கலாம். அப்போது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,794 இந்த ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணலாம். பட் இது ஒரு
ரிஸ்கான ஏரியா, இது ரொம்ப சின்ன ஏரியா அப்படிங்கிறது இந்த இடத்துல அடிஷ்னல் நோட்டாக இருக்குது. இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,800 இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த ஏரியாவாக இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன் 3, அதாவது 25,621 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ டிமாண்ட் ஜோன் 3 பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது முன்னமே சொன்ன மாதிரி 25,621 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 25,211 வந்து டச் பண்ணும் அப்படிங்கிறதும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான சோனாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனாக இருக்குது. ஸோ இப்போது இந்த இடத்துலேருந்து மேலே போகிற பட்சத்தில் அது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,856 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா இமீடியட்டாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது 25,930 இந்த ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணலாம். இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த இடத்த பிரேக் பண்ணதா பிரேக் பண்ணலையாங்கிறது அடுத்த கொஷினாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பட் இந்த ரேஞ்சை போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கான அதிக சான்சஸ் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியுது. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 26,000 போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேம் இதே அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 26,200 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அது போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலுமே அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்க முடியும். மண்டேவோட பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே கேப் அப்பில் இருந்துச்சு. மேலே போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மேலே போக முடியாமல் 58,220 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போனது திரும்ப ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. அண்ட் மார்னிங்கோட லோவை பிரேக் பண்ண முடியாமல் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனாங்க. போன ப்ரைஸ் மார்னிங்கோட ஹையும் பிரேக் பண்ண முடியல. இந்த ரேஞ்சிலே ட்ராவல் ஆனதை பார்க்க முடிஞ்சது. நியர் 58,200 இந்த ரேஞ்சிலே ட்ராவலாக இருந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி முடிச்சிருந்ததையும் பார்க்குறோம். ஓவராலாகவே சைட்வேஸில் இருந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவில் முடிஞ்சிருந்ததையும் பார்த்துருந்தோம். இன்னையோட முகூர்த்த ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பன் ஆனது. திரும்பவும் மேலே போனது ரொம்ப தூரம் மேலே போக முடியாமல் 58,155 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு திரும்பவும் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சாங்க. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல, அதாவது 26 பாயிண்ட் நெகட்டிவ்ல முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இது ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்குது. அண்ட் மேலே போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதில் ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்டை கிரியேட் பண்ணி அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 58,155 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணும். இதோட கண்டினியூவேஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில், அதாவது இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் இது அடுத்த ரேஞ்சாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கக்கூடிய 58,682 இந்த ரேஞ்சை போய் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோனுக்கு மேலே தான் இருக்குது, மேலே தான் போகணும் அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸ் 1 போயிட்டு ரீச் பண்ணியிருந்தது பார்க்க முடிஞ்சது. நம்ம சொன்னது பர்ஃபெக்டாக தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கொடுக்கல. ஹோல்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ப்ராஃபிட்டை கொடுத்து முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எனிவே இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் கால் அண்ட் புட் ரேட்டஸ் கம்பேர் பண்ணும்போது புட் ரேட்டஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதும் பிசிஆர் ரேஷியோ 1.14 மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்துக்க முடியும். இன்னையோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரேட்டஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதும் புட் ரேட்டஸ் பெரிய லெவலில் இல்லை அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நோட்டாக எடுத்துக்கலாம். பட் இருந்தாலுமே மார்க்கெட் பாசிட்டிவ்ல தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல லீடாக எடுத்து டெக்னிக்கலாக பார்த்து கன்க்ளூஷன்ஸுக்கு வந்துக்கலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் 3 சப்போர்ட்டையும் 2 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இங்கே இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா சரியான ஒரு டிமாண்ட் ஜோன்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலுமே இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா ப்ரைஸ் கீழே வர ஆரம்பிச்சிடும். அதோட ப்ரைஸில் ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆகிட்டு டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 57,543 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் அப்படின்னாலுமே அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 57,400 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்துட்டு வருது. இந்த ரேஞ்சில் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோனாக கலெக்ட் பண்ணலாம். இந்த இடத்த வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலுமே இந்த இடத்துக்கு வருமா அப்படிங்கிறது டவுட்டு. அது டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 57,889 பிரேக் பண்ணணும். சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 2 ஜோனை பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது 57,400க்கு கீழே வர்ற பட்சத்தில் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதும் அது அப் டு வந்து பார்த்தோன்னா 56,250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஒரு சேஃபான ஜோன், நிறைய என்ட்ரி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். வெரஸ் இந்த இடம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா இது வந்து பார்த்தோன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம்.
ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜோனில் மேலே தான் போகும் அப்படின்னாலுமே இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் எந்த ரேஞ்சுக்கு மேலே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் ஒன்னாக இருக்கக்கூடிய 58,154 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது ரெசிஸ்டன்ஸ் ஒன்னாக இருக்கக்கூடிய 58,650 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷன். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 59,000 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குன்றது அடுத்த நோட்டாக இருக்குது. பட் அவ்வளோ தூரம் போகுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் தான். பிகாஸ் வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லிங் நடந்துட்டு இருக்கிறதுனால அடுத்த 3 நாட்களுக்கு கீழே வரும் அப்படிங்கிற அந்த டவுட்டும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தாலுமே இந்த லெவல்ஸை பொறுத்து தான் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இந்த வியூவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். இதை பார்த்து கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ரிக்வஸ்ட்டாகவே வைக்கிறேன். அது பெரிய ரிஸ்க்காக இருக்கும். பிகாஸ் இதில் நிறைய டைம் ஃப்ரேம் இன்வால்வ் ஆயிருக்கு. எந்த டைம் ஃப்ரேமில் சஸ்டெயினாக இருக்குது அப்படிங்கிறத தெரியாமல் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகும் மேலே போகும்னு எடுத்துக்கும் போது நமக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம்ன்றதை புரிஞ்சுக்கலாம்.